அதியன் தமிழ் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் இயக்குனர் செல்ல ஐயாவு இயக்கத்துல விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா, காளி வெங்கட், கருணாஸ், முனிஸ்கான், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்கிற கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப நல்ல படமாவே அமைஞ்சிருந்துச்சு. இந்த படமும் உண்மையிலேயே ரொம்ப நல்ல படமா தான் வந்திருக்குது. இந்த படத்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அதோட விஷ்ணு விஷால் வந்து தன்னோட மனைவியை வந்து எப்படியாவது ஒரு நேஷனல் சாம்பியன் பிளேயரா ஆக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லா வீட்டு வேலைகளையும் இவரே பார்த்துக்கிறாரு. குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூல்ல விட்டு வர்றது, திருப்பி குழந்தைய ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர்றது, வீட்டில் சமைக்கிறது, ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாவே நம்ம விஷ்ணு விஷால் இருக்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா முழு முதற் பயிற்சியா ஒரு நேஷனல் பிளேயர் ஆகணும் அப்படின்ற ஒரு முழு பயிற்சியிலே எப்பவுமே உடற்பயிற்சி எடுக்கிறது, அதுக்கான வேலைகள்லயே இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட பயிற்சியாளருக்கும், நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. அதனால நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் பிரியறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் சேர்ந்தாங்களா? நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நேஷனல் சாம்பியன் பிளேயரா ஆனாங்களா? அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த கட்டா குஸ்தி ரவுண்ட் 2. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, படம் வந்து சூப்பரா வந்திருக்குதுங்க. கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து சின்ன பசங்க, பெரிய பசங்க அப்படின்லாம் கிடையாது. சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்குலாம் போக வேண்டிய படம் தான் இது. உண்மையிலேயே சூப்பரா எல்லாருமே இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. விஷ்ணு விஷாலா இருக்கட்டும், ஐஸ்வர்யாவா இருக்கட்டும், ஹீரோயினா இருக்கட்டும், யோகி பாபு, முனிஸ்கான், காளி வெங்கட், ரம்யா கிருஷ்ணன் எல்லாமே அவங்களோட கேரக்டர் வந்து சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல நடிச்சிருந்த அந்த டிவி டிவி சீரியல்ல வர ஆக்டர்ஸ் எல்லாருமே அது எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோ பண்ற சின்ன சின்ன அட்டகாசங்கள் அதெல்லாம் சூப்பராவே இருந்துச்சு. அந்த பாட்ட போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த அப்படி போடு சாங், அப்படி கில்லில வர அந்த அப்படி போடு சாங் வந்து 2 முறை, 3 முறை வந்துச்சு. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுல வர டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த குழந்தைக்காக ஒரு ஸ்டோரிய சொல்லுவாரு. ஃபிளாஷ்பேக் அந்த சின்ன ஸ்டோரிய சொல்லுவாரு. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ பண்ற சின்ன சின்ன அட்டகாசங்கள்லாம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொம் பொம்பளைங்களோட அந்த டான்ஸ் ஆடுறது, அந்த ரீல்ஸ் போடுறது, இது எல்லாமே சூப்பராவே இருந்துச்சு. உண்மையிலேயே சொல்றேன், படம் வேற லெவல்ல இருக்குதுங்க. கட்டா குஸ்தின்ற பேர் தான் வச்சிருக்கலாம் கண்டி. படத்துல வந்து அந்த அளவு சண்டை காட்சிகள் அந்த மாரிலாம் கிடையாது. ஒரு 3 முறை அந்த கட்டா குஸ்தி அந்த போட்டி நடைபெறும். ஆனா மத்தபடி எல்லாமே சூப்பர். யோகி பாபு வந்து அவரோட பங்குக்கு வந்து கடைசி நேரத்துல வந்து சூப்பரா காமெடி பண்ணியிருந்தாரு. வேற லெவல் படம். உண்மையிலேயே நீங்க எல்லாரும் ஒரு முறை தியேட்டர் போயிட்டு பாருங்க. கட்டா குஸ்தி ரவுண்ட் 2 சூப்பர் படம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.